ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெட்டீரியல் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இஃப் இட் இஸ் பிரிட்டில் மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அண்டர் டென்சைல் லோட்ல ஒரு பிரிட்டில் மெட்டீரியல் பிடிச்சி இழுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கிளாஸ்ல இருந்தோம்னா அப்படின்னா சாக் பீஸை பிடிச்சி இழுத்து பார்த்தா எப்படி பிரேக் ஆகும்? உடஞ்சிரும். அதான் எப்படி உடையும்? பர்பெண்டிகுலரா ஃபெயிலியர் ஆகுமா, இல்ல வந்து பேரலா ஃபெயிலியர், அதாவது 45 டிகிரில ஃபெயிலியர் ஆகுமா? பர்பெண்டிகுலரா ஃபெயிலியர் ஆகும். வெரி குட். அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் என்ன கேஸ்னா பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் அண்டர் டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, கம்ப்ளீட் டென்ஷனா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே. ஸோ பிங்கிற லோடு நான் 2 சுக்கும் அப்ளை பண்றேன். இப்போ எதனால வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெட்டீரியலுக்குள்ள ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல் அளவுக்கு என்னவா இருக்குன்னா பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதாவது மீன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஃபெயிலியர் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ, ஸ்ட்ரெஸ்ல இருக்க அந்த பிளேன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 45 டிகிரி, அதாவது 90 டிகிரில இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நார்மலா கொடுத்த லோடு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கக்கூடிய வாய்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது சின்னவா ஒரு வாய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வாய்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வாய்டை பிடிச்சி என்ன பிடிச்சுன்னா 2 சைட்லயும் பிடிச்சி இழுக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த சைட்ல என்ன பண்றோம், நம்ம டென்சைல் தானே கொடுக்குறோம். ஸோ இப்போ டென்சைலோட கொடுக்குறப்ப அது என்னன்னா அந்த வாய்டு வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இது என்னன்னா வாய்டுன்னு எழுதிக்கோங்க, வாய்டு ஆர் கிராக். ஓகே, இந்த கிராக் என்ன வாய்டுனா உள்ள இன்பிட்வீன்ல ஒரு ஸ்பேஸ், ஒரு கேப். அதே மாதிரி வந்து கிராக் பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியலா ப்ரொபகேட் ஆகுது இல்லையா ஒன்று, அதுதான் வந்து என்ன கிராக். ஓகே, ஸோ இனிஷியலா ஒரு லைன் மாதிரி ப்ரொபகேட் ஆகும். ப்ரொபகேட் ஆனதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம லோடு கொடுக்குறப்ப சடனா பிரேக் ஆகும். ஓகே, அப்ப அது வந்து என்னன்னா நம்ம லோடு கொடுக்குறோம். லோடு கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபுல்லா வந்து வாய்டு வந்து ஃபுல்லாவே என்னன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாய்டு ஃபுல்லாவே என்னன்னா கட் ஆகி ரெண்டா பொளந்து அந்த மெட்டீரியலே வந்து பிரேக் பண்ண வச்சிருது. ஸோ அதோட ஃபெயிலியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். சாக் பீஸ் எடுத்து சாக் பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் பிரேக் ஆகும். ஓகே, பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா. ஓகே, அப்ப எந்த மாதிரி இப்போ டென்சைலோட அப்ளை பண்ணீங்கன்னா அந்த எந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாதிரி தான் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ 45 டிகிரில ஃபெயிலியர் ஆகும். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும், சிக்மா எக்ஸ் கமா 0 shear stress 0 and sigma y comma 0 that is also 0. So இந்த பிளேன் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். this is 0,0 plane, this is sigma x comma 0 plane. ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து மோர் சர்க்கிள் பிளாட் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு மோர் சர்க்கிள் எப்படி வரும், சிக்மா எக்ஸ் கம் கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது. கேக்குதா? ஓகே, this is sigma x comma 0 பாயிண்ட், this is 0,0ங்கிற பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுதானே 0,0 பாயிண்ட் இந்த பிளேனு, கரெக்டா இல்லையா? எஸ் சார். ஓகே, இப்போ நான் செக் பண்றேன் எப்படி எந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே ப்ரொபகேட் ஆகி சரி இது இப்படியே டிராவல் ஆகி ஒரு சர்க்கிள் மாதிரி வரைச்சுக்கோங்க. ஓகே, மோர் சர்க்கிள் ஃபார் 0,0 அங்க வந்து வெர்டிகல் லோடு எதுவுமே அப்ளை ஆகல. ஓகே, அதே மாதிரி ஷியர் லோடு இங்க இல்லவே இல்லை, பிகாஸ் பிரிட்டில் மெட்டீரியல் அண்டர் டென்ஷன், பியூர் டென்ஷன்ல. சரியா? ஓகே, அப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது சிக்மா எக்ஸ் கமா 0, ஸோ திஸ் இஸ் சிக்மா ஆக்சஸ், திஸ் இஸ் டவு எக்ஸ் ஒய் ஆக்சஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் சிக்மா எக்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது. தட் சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அப்படி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரின்சிபல் பிளேன்ல இருக்கக்கூடிய அப்ளை ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால அந்த மெட்டீரியல் ஓகே மெட்டீரியல் வந்து இப்படிதான் ஃபெயிலியர் ஆகும். எந்த கண்டிஷன், யூனிஆக்சியல் டென்சைலோட அப்ளை ஆகக்கூடிய பிரிட்டில் மெட்டீரியல். ஓகே, ஃபர்ஸ்ட் டென்ஷன் கேஸ் இது. ஸோ அண்டர் டென்ஷன், ஓகே, ஸோ இது ஏ கேஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியல் அண்டர் கம்ப்ரஷன். சரி, இப்போ வந்து அந்த வாய்டு கிராக் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வாய்டு வந்து பிடிச்சி அழுத்தினா எப்படி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி பார்ப்போம்.
ஸோ பி டைப் வந்து பாத்தீங்கன்னா brittle ஸோ brittle மெட்டீரியல் அண்டர் கம்ப்ரெஷன் அப்படின்னா இப்ப அதே மெட்டீரியல் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு சைடுல நான் என்ன பண்றேன்னா லீனியர் லோட் நான் வந்து கொடுத்து கம்ப்ரஸ் பண்றேன். ஓகேவா? ஓகே, அப்ப நான் கம்ப்ரஸ் பண்றப்ப அந்த கிராக் எல்லாம் எனக்கு என்ன ஆகும்? ஓகே, இது நீங்க நார்மலா இப்படி பாக்குறத விட ஃபர்ஸ்ட் இந்த கிராக் என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிகர் கிராக் ஃபுல்லா வச்சு நான் இப்படி பிடிச்சி அழுத்திடுவேன். ஓகே, அப்ப ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் தானே சார் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த ஃபெயிலியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொபகேஷன் அந்த ஃபெயிலியர் ஆஃப் த மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரொபகேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்படி ஒரு மெம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிகல் காலம் வச்சுக்கோங்க. காலம் தான் கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் brittle மெட்டீரியல் அண்டர் கம்ப்ரெஷன். சரியா? இஸ் கான்கிரீட் மெம்பரா இருந்துச்சு அப்படின்னா நான் கம்ப்ரெஷன் ஃபுல்லா கொடுக்குறேன். ஓகே, இப்படி கம்ப்ரெஷன் ஃபுல்லா கொடுக்குறப்ப என்னன்னா இந்த ஏரியால ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியால சிக்மா அப்படிங்கிற கம்ப்ரெஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த மெட்டீரியல் எப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க லோடு கொடுக்க அப்படியே மேல பிடிச்சி கம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். கம்ப்ரெஸ் ஆக என்ன ஆகுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் அப்படியே வந்து என்னன்னா ஓகே மெட்டீரியலோட ஃபெயிலியர் வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரில வந்து என்னன்னா எனக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க யூடியூப்ல தான் ட்ரை பண்ணி பாருங்க. brittle மெட்டீரியல் அண்டர் கம்ப்ரெஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த ஃபெயிலியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 டிகிரில இதோட ஃபெயிலியர் இருக்கும். ஸோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கிராக் இருக்கு இல்லையா, அந்த கிராக் வந்து என்னன்னா நான் ஃபுல்லா கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்க கிராக் பாயிண்ட் வந்து மற்ற பாயிண்ட்ல என்ன பண்ணுது அப்படின்னா மற்ற பாயிண்ட்ல இருக்க கிராக்ஸ் என்னன்னா ஒன்னு மேல ஒன்னு வந்து கிறிஸ்டல் லாட்டிஸ் மேல வந்து என்னன்னா 1 by 1 வந்து டிஸ்லோகேட் பண்ண வைக்கும். விச் மீன்ஸ் அந்த லேயர் பை லேயர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேயர் வந்து அந்த கிராக் ப்ரொபகேஷன் வந்து என்னன்னா ஒரு லேயர் பை லேயரா வந்து டிஸ்லோகேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நம்ம இப்ப எப்படி ஒரு டக்டைல் மெட்டீரியல் எப்படி அந்த நெக்கிங் ஆகி பிரேக் ஆகுதோ அதே மாதிரி வந்து என்னன்னா எனக்கு வந்து இங்க brittle மெட்டீரியல் வந்து அண்டர் கம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரொபகேட் ஆகும். அந்த மாதிரி வந்து 45 டிகிரில வந்து எனக்கு என்ன ஃபெயிலியர் ஆகும். அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நான் கம்ப்ரெஷன் தான் கொடுக்குறேன். அப்ப கம்ப்ரெஷன் கொடுத்தா எனக்கு மைனஸ் சிக்மாங்கிறது வந்து என்ன பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து நெகட்டிவ் ஆக்சஸ்ல இருக்கு. இருந்தாலும் வந்து எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன் பார்க்கணும். சோ ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன் எனக்கு எந்த ஆக்சஸ்ல ஆக்ட் ஆகும்? 45 டிகிரில ஆக்ட் ஆகுமா? சோ எந்த ஒரு மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகுதுன்னா 45 டிகிரில ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது என்ன ஃபெயிலியர்? ஷியர் ஃபெயிலியர். ஷியர் ஃபெயிலியர். வெரி குட். அப்ப 45 டிகிரில ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னா இப்ப கம்ப்ரெஷனால எனக்கு வந்து இங்க இந்த மெட்டீரியல் எப்படி ஆகுது 45 டிகிரில ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த மோர் சர்க்கிள் நீங்க பிளாட் பண்ணி உங்களுக்கு இப்ப பாருங்க. இப்ப நம்ம என்ன இது பாசிட்டிவா நெகட்டிவா கம்ப்ரெஷன்? நெகட்டிவ். நெகட்டிவா. வெரி குட். அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேன் வந்து பாத்துட்டீங்கன்னா மைனஸ் சிக்மா கமா 0 இந்த பிளேன் எடுத்தீங்கன்னா 0 கமா 0 நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டையும் நான் எடுத்து பிளாட் பண்றேன். ஸோ மைனஸ் சிக்மா கமா 0 இது மைனஸ் சிக்மா கமா 0 இது என்ன பாயிண்ட் 0 கமா 0. ஸோ இப்போ நம்ம எனக்கு மோர் சர்க்கிள் எங்க வரும்? இப்படி வருமா? லெஃப்ட் டைரக்ஷன் வருமா? சரி, இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சிக்மாங்கிறது கம்ப்ரெஷன். அந்த கம்ப்ரெஷனால எனக்கு இங்க ஃபெயிலியரே ஆகல. ஓகே, நான் என்ன சொன்னேன் டென்சைல் லோட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யூனிஆக்சல் டென்சைல் லோட் அப்ளை ஆகுதுன்னா எனக்கு வந்து எனக்கு சிக்மா எக்ஸ் வந்து சிக்மா 1 இருக்கு. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. சோ மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அந்த வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் நடக்கும். அதனால வந்து ஃபெயிலியர் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டில் 45 டிகிரில இருக்கும். which is பிரின்சிபல் பிளேன்ல இருக்குன்னு சொன்னேன். இதே அந்த கம்ப்ரெஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிரிட்டில்னா அதாவது கம்ப்ரெஷனால வந்து எனக்கு என்ன அந்த கிராக் வந்து மூடதான் செய்யுமே தவிர எனக்கு ஃபெயிலியர் எதனால அக்கர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டவு மேக்ஸ் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த டவு மேக்ஸ் மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இந்த டவு மேக்ஸ் பாயிண்ட் தான் என்ன பாயிண்ட் அப்படின்னா 45 டிகிரி பாயிண்ட். 45 டிகிரி பாயிண்ட்னா இங்க இருக்கு இதுக்கு எவ்வளவு டிகிரி 90 டிகிரியா. ஸோ இந்த 90 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு இருக்கும் 45 டிகிரியா இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நார்மல் பிளேனுக்கு 45 டிகிரில இருக்கிறது என்னது ஷியர் பிளேன். ஸோ இங்க வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஸ்லிப் இங்க வந்து என்ன வந்து 45 டிகிரி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெட்டீரியல் வந்து 1 by 1 நீங்க அழுத்துறப்ப மேலேயே ஒரு கம்ப்ரெஷன் கீழே கம்ப்ரெஷன் கொடுத்து அழுத்துறப்ப மெட்டீரியல் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா இப்படி இருந்த இது மெட்டீரியல் வந்து 1 by 1 ஸ்லிப் ஆகி என்ன ஆகுனா 45 டிகிரில வந்து எனக்கு ஸ்லிப்பேஜ் வந்து அக்கர் ஆகும். ஸோ ஸ்லிப்பேஜ் எங்க டேக்ஸ் பிளேஸ் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ ஷியர் ஃபெயில்ஸ்
எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லிப்பேஜ் இன் ஷியர் பிளேன். ஓகே, கம்ப்ரஷன்னால எனக்கு எதுவுமே நடக்காது, விச் மீன்ஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ்னால எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மல் பிரின்சிபல் பிளேன், அதாவது பிரின்சிபல் பிளேன்ல எனக்கு ஃபெயிலியர் நடக்காது. அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ல ஷியர் பிளேன் ஒன்று இருக்கா, அந்த ஷியர் பிளேன் என்ன பேரலல் லோடு ஆக்ட் ஆகுதா, அந்த பேரலல் லோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அந்த கிராக் ப்ரொபகேஷன் வந்துன்னா அது கிராக்கோட டைரக்ஷன்ல எனக்கு என்னன்னா ஃபெயிலியரை டெவலப் பண்றதுனால எனக்கு அந்த கிராக் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சைட்ல வந்து அதை மீன்ஸ் ஷியர் பிளேன்ல வந்து எனக்கு என்ன ப்ரொபகேட் ஆகி எனக்கு கம்ப்ளீட் ஃபெயிலியரை வந்து டெவலப் ஆகுது. ஓகே, ஸோ இது அதே இப்போ நீங்க நார்மலா பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்பவுமே டக்டைல் மெட்டீரியல் தான் பிரிட்டில் இது மாதிரி ஷியர்ல ஃபெயிலியர் ஆகும் இன்டென்ஷன்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்ப்ரஷன்ல எப்படி ஃபெயிலியர் ஆகும்னா இந்த மாதிரி வந்து 45 டிகிரில ஃபெயிலியர் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வைஸ் வர்சா மாதிரி கேஸ் தான் இருக்கும். அதே இதே கேஸை நீங்க வந்து நீங்க பிரிட்டில் டக்டைல் மெட்டீரியல்ல பாக்குறப்ப அதே ரிவர்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டக்டைல் மெட்டீரியல் okay under tension a case. So under tension பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டீரியல்ல நம்ம ஃபெயிலியர் ஆக்குறோம்னு வச்சுக்கோங்க, which means பைஆக்சல் டென்சைல் லோட் அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மெட்டீரியல் அதுக்கப்புறம் என்ன எப்படி மாதிரி ஃபெயிலியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா this is symmetrically equivalent to ஸோ இப்படி வந்து ப்ரொஃபைல் வந்து எனக்கு என்ன ஆகும்னா இப்படி ஃபெயிலியர் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மெட்டீரியல் எப்படி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷனுக்காக தான் நம்ம பண்றது. நெக்ஸ்ட் அந்த மெட்டீரியல் வந்து எப்படின்னா இப்படி வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் இப்படியே வந்து கப் அண்ட் கோன் ஸ்ட்ரக்சர் சொன்னோமா, கப்பு அண்ட் கோன். இந்த மாதிரி ஒரு கப் அண்ட் கோன் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகி இது கப்பு, திஸ் இஸ் கோன். ஸோ கப் அண்ட் கோன் ஃப்ராக்சர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதோட இன்க்ளினேஷன் ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க பிகின் ஆகுது, ஸோ இங்க தான் பிகின் ஆகுது. இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 45 டிகிரி இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு மெட்டீரியல் ஒரு டக்டைல் மெட்டீரியல் அண்டர் டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பியூர் டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி இன்க்ளினேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அப்போ வந்து அந்த மெட்டீரியல் வந்து எந்த எந்த ஃபெயிலியர்னால ஃபெயிலியர் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் டக்டைல் மெட்டீரியல் இஸ் ஃபெயில்ஸ் டியூ டு shear plane slippage. ஓகே, ஸோ இதனால தான் வந்து நமக்கு இந்த மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர். ஸோ இப்போ ரெண்டுக்கு கம்பேரிஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து டக்டைல் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஷியர்ல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபெயிலியர் ஆகும். ஒரு டக்டைல் மெட்டீரியல் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷீட் மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷீட் மெட்டல் எடுத்துக்கிறீங்க, கையில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன ஆகும், ரொம்ப லோடு அதிகமாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், இழுத்து நெக்கிங்கே பிரேக் ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணீங்கன்னா எப்படி ஆகும், ஷீட் கட்டிங் சிசர் இருக்கு இல்லையா, அந்த சிசர் எடுத்து வெட்டினீங்கன்னா எப்படி வெட்டும், இங்க ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, இங்க ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. அந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே இப்படி லோட் ஆக்ட் ஆகி அப்பர் ஒன்னு பாட்டம் ஒன்னு ரெண்டுமே சேர்ந்து என்னது ரெண்டு லோடு கொடுக்கறதுனா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து எனக்கு என்ன இப்படி ஷியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாத்தீங்கன்னா இப்ப இங்க ஒரு லோடு வருது, இங்க ஒரு லோடு வருது, அப்ப டவுன்வர்ட்ல இருந்து அப்போர்ட் ஒன்று வருது, அப்போர்ட்ல இருந்து டவுன்வர்ட் ஒன்று வருது. ரெண்டுமே ஆக்ட் ஆனா அது என்னது ஷியர் கிராஸ் செக்ஷன் இருக்கு பர்பெண்டிகுலர் பேரலா இருக்கா. ஸோ அப்படி கட் பண்றப்ப என்னன்னா மெட்டீரியல் வந்து ஷியர்ல வந்து ரொம்ப ரொம்ப வீக்கரா இருக்கும், அதே டென்ஷன்லயும் கம்ப்ரஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, அதுலயும் வந்து ஸ்லிப்பே ஃபெயிலியர் வந்து எதில் நடக்குது அப்படின்னா ஷியர் பிளேன் தான் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ அப்ப வந்து ரெண்டுக்கு கம்பேரிஷன் ஃபைனலா கன்க்ளூஷன் என்ன வரும் அப்படின்னா ஸோ டக்டைல் மெட்டீரியல் அண்டர் டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இது ஒரு ஆர்டர் வச்சுக்கிறேன். ஸோ டிக்ரீசிங்
ஸோ டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஸ்ட்ராங்கா இருக்கும், அண்ட் கம்ப்ரஷன்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே வந்து ஷியர்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வீக்கரா இருக்கும், பிகாஸ் இட்ஸ் ஃபெயில்ஸ் டியூ டு இட் இஸ் ஃபெயில்ஸ் அண்டர் ஷியர் ஃபோர்ஸ்னால தான் எனக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஷியர் பிளேன்ல தான் ஃபெயிலியர் ஆகுது. whenever I am applying a shear force on the member, it will fails due to shear force. ஓகேவா? ஸோ ஷியர் ஃபோர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வீக்கரா இருக்கும். ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங்கர், இட் இஸ் வீக்கர். ஓகேவா? ஸோ டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா கீழே போறப்ப விச் மீன்ஸ் ஷியர்ல போறப்ப எனக்கு வீக்கரா இருக்கும், ரொம்ப ரொம்ப வீக்கரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் பிரிட்டன் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டல் மெட்டீரியலுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன், டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன்ல வந்து அந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப வீக்கரா இருக்கும். ஓகே, ஸோ வீக்கர். அண்ட் அதே வந்து பாத்துட்டீங்கன்னா இது இன்னும் ஒரு ரேஞ்ச்லயே போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸோ அதே மாதிரி கம்ப்ரஷன் அண்ட் ஷியர் அண்ட் டென்ஷன். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் வந்து கம்ப்ரஷன்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும், அதே வந்து டென்ஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப வீக்கரா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா டக்டைல் மெட்டீரியல் வந்து டென்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், ஷியர்ல ரொம்ப வீக்கா இருக்கும். பட் பிரிட்டில் மெட்டீரியல் வந்து ஷியர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டா இருக்கும். ஓகே, கம்பேர்ட் டு என்னது என்ன சொல்றது, கம்பேர்ட் டு டக்டைல் மெட்டீரியல் விட. ஓகேவா? சோ அப்ப பிரிட்டில் மெட்டீரியல் எதனால ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாய்ட்ஸ் ஆர் கிராக்ஸ்னால. ஓகே, மெட்டீரியல் வந்து அண்டர் கம்ப்ரஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பிரிட்டில் மெட்டீரியல், ஆனா ஃபெயிலியர் வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி நடக்கும். அதே வந்து ஷியர்னால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டர்மீடியட்டா இருக்கும், டென்ஷனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 90 டிகிரில ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன். ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்டலா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே எம்பிரிக்கல் ரிலேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெரிமெண்டலா வந்து ஒரு ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதன் மூலியமா அதோட ஸ்லிப்பேஜ் எப்படி அக்கறாச்சு, எதனால இது ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி தான் மெட்டீரியல் வந்து ஒன்னொன்னா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, தியரியை ஃபைன் பண்ணி அது இந்த மாதிரி தான் ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்லல, இந்த மாதிரி வந்ததுனால இப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி தியரி கன்க்ளூட் பண்ணாங்க. சரியா? ஓகே, ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் அண்டர் கம்ப்ரஷன் வந்து எதனால ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஷியர் பிளேன்ல வந்து மேக்ஸிமம் ஷியர் ஆக்ட் ஆகுறதுனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது. பிகாஸ் அந்த ஃபெயிலியர் ஆனதுனால இந்த மாதிரி வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லி தியரி கன்க்ளூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டக்டைல் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி யூடியூப்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறாங்க. அது எப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னா ரொம்ப ஸ்லிப்பேஜ்ல ரொம்ப ஸ்லோவா நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனா நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு என்னன்னா நெக்கிங் ஆகி பிரேக் ஆச்சு. ஸோ அதுக்கு அவ்வளோ டைம் எடுத்ததுனால அந்த மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுதா. அப்போ டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஓகேவா? அதே வந்து ஷியர் நான் கொடுக்குறப்ப விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஷீட் மெட்டல் எடுத்து நீங்க எடுத்து கட் பண்ணீங்கன்னு எப்படி கட் பண்ணலாம், ஈஸியா கட் பண்ணுங்க. ஷியர் லோடு கொடுக்கறதுனால ஒரு மெட்டல் ஈஸியா உங்களால கட் பண்ண முடியும். ஆனா வந்து அதே வந்து ஒரு டென்ஷன் கொடுத்தோ இது கொடுத்தோ உங்களால கட் பண்ண முடியாது. அதான் வந்து கன்க்ளூஷன். ஒரு ஷீட்டையோ இல்ல எதையோ நீங்களால வந்து என்ன பண்ணனா இப்ப நம்ம இரும்பு ராடே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இரும்பு ராடை எப்படி கட் பண்ணுவாங்க, கட்டரை வச்சு தானே கட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரொட்டேட்டிங் வீல் இருக்கும், அந்த ரொட்டேட்டிங் என்ன கிரைண்டிங் வீல் இருக்கும். கிரைண்டிங் வீல் வச்சு ரொட்டேட்டிங் கிரைண்டிங் வீல் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுத்தியும் அந்த கம்பி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணுவாங்கல்ல, கட் பண்றது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இது வரும்ல ஸ்பார்க்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்குல்ல. ஓகே, ஸோ அது வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாக்கு பேரலா லோடு கொடுக்குமா பர்பெண்டிகுலரா லோடு கொடுக்குறோமா? அது வந்து ஷியர்னால தான் அதை கட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கே வந்து ரொம்ப லோடு கொடுக்கணும். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ஷியர்ல தான் அது ஃபெயிலியர் ஆகும். அதே நீங்க பிடிச்சி இழுத்தீங்கன்னா இரும்பு ராடை பிடிச்சி இழுத்து கட் பண்றதுன்னா நீங்க எவ்வளவு லோடு கொடுக்கணும், புரியுதா? ஓகே, சோ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அந்த கட்டர் இல்லாத டைம்ல வந்து சுத்தி எடுத்து அடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, ஆணி எடுத்து பெரிய ஆப்பு மாதிரி இருக்கும், அந்த ஆப்பு எடுத்து வச்சு
வெஜ் மாதிரி சாரி தமிழ் டைமே வேணாம். ஸோ வெஜ் மாதிரி இருக்கும். அந்த வெஜ் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல அப்படி நிக்க வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் எடுத்து ஒரு பெரிய சமட்டி எடுத்து அடிச்சுட்டே இருப்பாரு. பெரிய ஹேமர், குண்டு பெரிய சைஸ் ஹேமர் எடுத்து அடிப்பாரு. அது கட்டாயி விடும், துண்டாயி விடும். ஓகேவா? ஸோ அதுவும் அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஷியர்னாலதான் கட் பண்ணி வெளியே வரும். ஓகேவா? ஸோ ஷியர்னால தான் நம்ம டக்டைல் மெட்டீரியல ஈஸியா பிரேக் பண்ண முடியும். அதே வந்து நார்மல் லோடால தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிரிட்டில் மெட்டீரியலை வந்து நம்மளால ஃபெயிலியர் பண்ண வைக்க முடியும். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் இஸ் வெரி வீக்கர் இன் கம்ப்ரெஷன் அண்ட் ஷியர்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் இதா இருக்கும். சாரி, வெரி ஸ்ட்ராங் இன் கம்ப்ரெஷன். டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கரா இருக்கும். பிடிச்சி இழுத்தீங்கன்னா நம்ம சாக் பீஸ் பிடிச்சி இழுக்கிறதுக்கும் கம்ப்ரெஷன்ல பிடிச்சி இது பண்றதுக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஃபெயிலியர் ஆகும் நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஓகே, கம்ப்ரெஷன் பத்தி கொஞ்சம் லோடு அதிகமா எடுத்துக்கும். ஓகே, அதே டென்ஷன் தான் டப்பு பிடிச்சிருந்தீங்கன்னா உடஞ்சிரும். ஓகே, நீங்களே ட்ரை பண்ணுங்க. இதெல்லாமே வந்து நீங்களும் ப்ராக்டிகலா பாக்குறது தான். ஓகே, ஸோ பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் ஃபெயில்ஸ் டியூ டு டென்ஷன்னால இதான் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ ஒரு மெட்டீரியல் எப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து அதை வந்து எப்படி நம்ம இது வந்து இப்போ இந்த லோடுக்குள்ள தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ பிரிட்டில் மெட்டீரியல்னா எதுல ஃபெயிலியர் ஆகும், டென்சைல் லோடுனால. ஓகே, அதே வந்து டக்டைல் மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா ஷியர் லோடுனால தான் ஃபெயிலியர் ஆகும். கம்ப்ரெஷன் இல்ல, ஷியர் லோடுனால தான் ஃபெயிலியர் ஆகும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன ஒரு இது மட்டும் அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணாம விட்டோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ். ஸோ வாட் எவர் இப்போ நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் டேக் ஓவர் பண்ணமோ அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெயினிங் நீங்க டேக் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் எல்லாத்தையும் நீங்க டேக் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்க அதே மாதிரி தான் வந்து இதுலயே வரும். ஸோ அதுல ஒரு சில சிமிலர் சேஞ்சஸ், ஒரு சில ஸ்மாலர் சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் என்னன்னு பார்ப்போம். So this is next topic is strain analysis. Okay, next வந்து பாத்தீங்கன்னா strain analysis. So strain analysis, stress analysis என்ன வித்தியாசம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, so here sigma is taken in care of strain in x. அதே sigma y is strain in y and sigma z is equal to என்னன்னா strain in z axis சொல்லுவோம். ஸோ இட்ஸ் பிளேனார் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸா இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 2D பிளேனா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சிக்மா ஒய் வரைக்கும் வச்சுக்கோமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த அது எழுதுவோம், பின்னாடி எழுதுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதே வந்து ஷியரா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருந்தால் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். அதே மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். ஓகே, அதே ஷியர் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, ஷியர் டவ் எக்ஸ் ஒய் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லணும், பை எக்ஸ் ஒய் பை 2 பிகாஸ் இதெல்லாம் அதுக்குள்ள ரிலேஷனு நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா. ஓகே, அதே வந்து டவு தீட்டா அப்படின்னா பை தீட்டா பை 2. அதே டவு மேக்ஸ் வேணும் அப்படின்னா பை மேக்ஸ் பை 2. ஸோ திஸ் இஸ் த கன்வர்ஷன் டேபிள். ஸோ திஸ் இஸ் த டைரக்ட் கன்வர்ஷன் டேபிள். நெக்ஸ்ட் இது கன்வர்ஷன் டேபிள். ஸோ ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ்க்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ் ஆன் strain analysis, a bar, biaxial stress and shear stress. So biaxial stress na enadhu rendu uniform tensile load வந்து perpendicular axis la act ஆகுது biaxial stress. So இதோட strain theta formula என்னன்னா, so strain in theta inclination angle must be equals to strain in x axis whatever taken in the sigma x sigma y இருக்கு இல்லையா, அதே தான் எடுத்துக்கணும் இங்க. So strain in y axis by 2, okay, plus strain in x axis minus strain in y axis by 2 into cos 2 theta plus tau xy வருமா, இங்க வந்து pi xy by 2 sin 2 theta அப்படின்னு சொல்லி வரும்.
ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் என்ன சொல்லியிருந்தேன், சிக்மா தீட்டா இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை டூ பிளஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூ காஸ் டூ தீட்டா பிளஸ் டவ் எக்ஸ் ஒய் சைன் டூ தீட்டா அப்படி சொல்லி ஃபார்முலா இருக்கா? ஓகே, அங்க எல்லாத்துக்குமே அந்த கன்வர்ஷன் டேபிள் இருந்து நான் சப்ஸ்டிட் பண்ணா இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அங்க வந்து என்னன்னா அடுத்த ஃபார்முலா என்ன, டவ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இருந்துச்சு, அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் இருந்துச்சா இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனஸ் குவான்டிட்டி நெகட்டிவ் குவான்டிட்டில. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவ் தீட்டா வந்து என்னன்னா இங்க வந்து பை தீட்டா பை டூன்னு சொல்லலாம். பை தீட்டா பை டூ இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் மைனஸ் ஸ்ட்ரெயின் இன் ஒய் பை டூ பிளஸ் பை எக்ஸ் ஒய் பை டூ காஸ் டூ தீட்டா. பிளஸ் ஆர் மைனஸ், இங்க மைனஸ் தான் வரும் நினைக்கிறேன், செக் பண்ணுங்க ஒரு நிமிஷம். பிளஸ் டவ் எக்ஸ் பை காஸ் டூ தீட்டா கரெக்ட் தான். ஸோ இதான் அந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஃபைனலாக கன்க்ளூட் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ். ஸோ அப்ப ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ்ல பிரின்சிபல் பிளேன் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, a principal plane where the shear strain is equal to 0 and it means shear stress will also be 0 by Hooke's law. That's why principal planes are located in the stress strain analysis are same. Okay, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ்ல பிரின்சிபல் பிளேன் பிரின்சிபல் பிளேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயின் நம்ம பிரின்சிபல் பிளேன் என்னன்னு சொல்லி பார்த்தோம், shear stress is equal to 0. இங்க வந்து ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் பிளேன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா shear strain is equal to 0. அப்ப wherever the shear strain is equal to 0 அப்படின்னா அப்ப shear stress எனக்கு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். சோ அப்ப shear stress is 0 and shear strain also 0வா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த ப்ரொஃபைல் என்னன்னா அதே பிளேனா தான் இருக்கும். அந்த பிளேன் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அந்த பிளேன், பிரின்சிபல் பிளேன் ஸ்ட்ரெயினுக்கும் வந்து அதுதான் வந்து கான்ட்ரிபியூஷனா இருக்கும். ஓகேவா? சோ திஸ் இஸ் தி ஃபைனல் கன்க்ளூஷன் ஃப்ரம் திஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ். ஸோ ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சேமா இருக்கு அப்படின்னா ஸோ ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ்ல ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ்ல நம்ம பிரின்சிபல் பிளேனை பத்தி பார்ப்போம். ஸோ அக்கார்டிங் டு ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ், principal plane in principal plane shear strain is 0. It means shear stress is 0. Okay, shear stress is 0. Okay, by Hooke's law. Okay, so that's why principal planes located by stress okay located by stress Sir,
கொஞ்சம் லெஃப்ட்ல தள்ளி வைங்க சார். ஓகே சார். இப்பதான் பேசுறீங்க. ஓகே. So located by stress and strain. Stress and strain analysis are same. Okay. So shear strain equal to 0 அப்படின்னா shear stress 0 by Hooke's law. So shear stress equal to 0 அப்படின்னா அந்த பிளேனுக்கு என்ன பிளேனா இருக்கும்? நார்மல் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ்ல எனக்கு என்ன இருக்கும்? பிரின்சிபல் பிளேனா இருக்கும். ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ்ல எனக்கு என்னவா இருக்கு? அதே பிளேனே எனக்கு என்னவா இருக்குன்னா பிரின்சிபல் பிளேனா இருக்கு. ஸோ அதனால வந்து ரெண்டோட பிரின்சிபல் பிளேன் வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு நம்ம. ஓகேவா? ஸோ அப்ப பிரின்சிபல் ஸ்ட்ரெயினா அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் வாட் இஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா? சிக்மா 1, சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு, ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் திருப்பி வச்சு. Okay. So what is the stress principal stress formula? Sigma 1, sigma 2. So principal strain also, strain on 1, 2 must be equals to strain in x-axis plus strain in y-axis by 2 plus or minus strain root of strain in x-axis minus strain in y-axis by 2 whole square. Okay, plus tau xy whole square. That is the formula. Sorry, pi xy by 2 whole square, because tau xy பதிலா நம்ம pi xy போடணுமா? ஓகே. சோ அதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் பிளேன் என்ன? சாரி, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின், ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் அட் எ பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஸோ அப்சல்யூட் வேல்யூக்கு போகணும். ஸோ அப்போ 5 max by 2 is equals to strain in 1 minus strain in 2 by 2 வா இருக்கும் அப்சல்யூட் வேல்யூ. ஸோ pi max இன் பிளேனா இருந்துச்சு அப்படின்னா in plane must be equals to strain in 1 minus strain in y 1 2 and 2 to get cancel. Okay, so pi max absolute வந்து பாத்தீங்கன்னா okay is the maximum value of strain in 1 minus strain in 2 and strain in 2 minus strain in 3 strain in 3 minus strain in 1. Okay. Okay, so this is the final conclusion from stress strain analysis. Okay, so லெமிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் வச்சு என்னன்னா ஈக்குவேட் பண்ணாரு. ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸையும் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினையும் ஈக்குவேட் பண்ற ஒரு ஈக்குவேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ல வந்து ஒரு நோட் கேஸ், ஒரு எலமெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிக்மா 1 சிக்மா 2 இருந்துச்சுன்னா இட் இஸ் ஹேவிங் a நியூ வேல்யூ அண்ட் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ we know that strain கூட ஃபார்முலா என்ன? strain is equal to strain in one axis is equal to strain in principal strain சொல்றேன். principal strain major principal strain ஸ்ட்ரெஸ்னால ஒன்னு ரொம்ப ரோல் ஆகுது. okay, nu into sigma 2 divided by e. okay, அதே வந்து strain in 2 minor principal strain இருந்துச்சு அப்படின்னா minor principal stressனால ஒன்னு மேஜராவும் and nu times sigma 1 by e ங்கிறது வந்து மைனராவும் கான்ட்ரிபியூட் பண்ணும். okay, this is the நார்மல் ப்ரொசீஜர். ஸோ இதுல வந்து நான் சிக்மா 1 மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ இதையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ நான் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நியூ வந்து காமனா இருக்கணும். ஸோ நியூ காமனா இருக்குன்னா இந்த நியூ டைம்ஸ் நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா, மல்டிபிள் பண்ணி இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலா வந்து லெமிஸ் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த லெமிஸ் ஈக்குவேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ்
sorry, E divided by 1 minus mu square, okay, into strain in 1 plus mu times strain in 2 ஆ இருக்கும். Okay, அதே அந்த sigma 2 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா E by similar 1 minus mu square, okay, strain in 2 plus mu times strain in 1 ஆ இருக்கும். So this is the very important equation in relation between. So லெமிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சா லெம்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து ரிலேஷன் பிட்வீன் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். ஓகேவா? மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். ஸோ இதுக்கான ரிலேஷன் தான் வந்து இந்த ஈக்குவேஷன். ஸோ இப்போ டைரக்ட்லி வந்து இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்னன்னா மேஜர் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரியா? இஃப் தே வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரெஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரெயினா இருந்துச்சுன்னா இந்த சிக்மா 1 ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து ஸ்ட்ரெயின் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த ஈக்குவேஷன் எடுத்துலாம், இந்த ஈக்குவேஷன் வச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட் ஒன்று தெரியும் நம்மளுக்கு, ஸ்ட்ரெஸ் கான் பி மெஷர்ட், ஸ்ட்ரெயின் கேன் பி மெஷர்ட். அப்படிதானே? ட்ரூவா இல்லையா? எஸ் சார். எஸ், வெரி குட். ஸோ ஸ்ட்ரெஸ் நம்மளால என்னன்னா மெஷர் பண்ண முடியாது, ஸ்ட்ரெயினை வேணா மெஷர் பண்ணலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்ட்ரெயினை மெஷர் பண்றதுக்கு பேரு எக்ஸ்டென்சோமீட்டர். வெரி குட், எக்ஸ்டென்சோமீட்டர் ஆர் ஸ்ட்ரெயின் கேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயின் கேஜ்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு காப்பர் ஒயர். அந்த காப்பர் ஒயர் என்னன்னா வைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி வைன் பண்ணதுன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட வோல்டேஜ் டிஃபரன்ஸ்லாம் நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு வந்து அதோட அந்த ஆங்குலர் டிஃபார்மேஷன் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, சாரி ஆக்சியல் எலாங்கேஷன், அந்த எலாங்கேஷனை நம்ம மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் தான் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சோமீட்டர் ஆர் ஸ்ட்ரெயின் கேஜ். ஸோ அது வந்து இஃப் இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸ் ஒய் அண்ட் பை எக்ஸ் ஒய் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னன்னா ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் ஒய் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெயின் இந்த ஆக்சிஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு யூஸ் த 3 strain gauge setup. Okay, combination of 3 strain gauges யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி அப்படி ஒரு செட்டப்லயும் அண்ட் 0 டிகிரி, 60 டிகிரி, சாரி 0 டிகிரி, 120 டிகிரி, 60 டிகிரி ஒரு செட்டப்ல ஒன்று, 0 டிகிரி, 120 டிகிரி, 240 டிகிரி சேர்த்து 3 ஆக்சிஸ்க்கு ஈக்குவலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மூணோட ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப ரொசெட் பேர் என்னன்னா ஒரு செட்டப் இந்த மாதிரி 3 செட் ஆஃப் ஸ்ட்ரெயின் கேஜஸ் யூஸ் பண்றது என்னன்னா ஸ்ட்ரெயின் ரொசெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெயின் ரொசெட்ஸ் இஸ் நாட் இன் கேட், ஸோ இட் இஸ் ஐஏஎஸ் டாபிக்ங்கிறதுனால ஜஸ்ட் என்னன்னு சொல்லி ஒரு ஓரியன்டேஷன் ஒரு ரிலேட்டா மட்டும் கொஞ்சம் மட்டும் தெரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா அண்ட் சப்ஸ்டியூஷன் இது வரைக்கும் அதை பத்தி கேட்டதில்லை, இருந்தாலும் ஐஏஎஸ்ல இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரெயின் கேஜ். ஸ்ட்ரெயின் கேஜ்னா எக்ஸ்டென்சோமீட்டர்னு சொல்லுவோம். ஒரே நிமிஷம், டைம் என்னாச்சு? 11:23. 1 hour ஆயிடுச்சா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா முடிச்சது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது வந்து 1 hour டாபிக் தான். ஸோ அந்த நம்ம யூடி மிஷின்ல யூஸ் பண்ணலையா எக்ஸ்டென்சோமீட்டர் ஆர் ஸ்ட்ரெயின் கேஜ்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் பேசிக் படிச்ச ஸ்கூல் டேஸோட கொஞ்சம் ரிமெம்பர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயின் கேஜ்
or extensometer. Okay, strain gauge or extensometer. So it is used to measure normal strain when it is less than the value of 0.001, which is 1000 ல வந்து ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மெஷர் பண்ணலாம். பாயிண்ட் ஏன்னா ஸ்ட்ரெயினோட யூனிட் என்ன? No unit. Very good. So it is used to measure normal strain when it is less than 0.001, which means 1 in 1000 அப்படிங்கிற வேல்யூல தான் இருக்கிறதா ஈஸியா மெஷர் பண்ணும். ஸோ இதோட டைப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஒன் இஸ் ஆப்டிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜ், and second one is mechanical strain gauge. Okay, next பாத்தீங்கன்னா electrical strain gauge. Okay, so இதுல நம்ம பிராக்டிகலா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜ் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் ஆல்சோ. ஸோ வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா என்ன? சரி, ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? V equal to I. V is equal to IR, R is equal to V by I. ஓகே ஓகே. அதே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மெட்டீரியலுக்குள்ள கண்டக்டிவிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கா? அதுல வந்து ரோயல் பைன்னு ஒரு டேர்ம் இருக்கா? ஓகே, அது என்னது? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார் R is equal to ρL by A. So resistance is linearly proportional to its length and inversely proportional to its cross sectional area, which means ஒரு இடத்துல வந்து 10 பேர் போறதுக்கும் 100 பேர் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு சின்ன ஏரியால 100 எலக்ட்ரான்ஸ் ஓடுச்சு அப்படின்னா அங்க ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். அதே வந்து 100 எலக்ட்ரான் வந்து ஒரு 10 எலக்ட்ரான் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆச்சு அப்படின்னா அங்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியால ஒரு 10 எலக்ட்ரான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியால அப்ப இதே வந்து இதோட டபுள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆன இந்த கிராஸ் செக்ஷன்ல அந்த 10 எலக்ட்ரான் ஓடணும்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகே, பிகாஸ் ஏரியா அதிகமா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக ஃப்ரீயா மூவ் ஆவாங்க. ஓகே, அதே எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஏரியா கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் என்ன டெவலப் ஆகும். ஸோ ஏரியா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஏரியாவோட வேல்யூ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு அதிகமா இருக்கும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ஸ் இன் த என்னது மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அது பாத்தீங்கன்னா இந்த லென்த்துக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்த்துக்கு வந்து டிஃபரண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ லார்ஜர் லென்த்துக்கு என்னன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து லென்த் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனல் இருக்கு. அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனல் என்னன்னா கண்டக்டன்ஸ். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் கண்டக்டிங் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஓம் மீட்டரா மோ மீட்டரா? ஓம் மீட்டர். இது என்னது? ஓம். ஓகேவா? இது மீட்டர் ஸ்கொயர் பர் மீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது? ஓம் மீட்டர். அதே வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இது ஓம் மீட்டர், இது மீட்டர். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் போகும்போது ரொம்ப எல்லாம் போக வேணாம். இது என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜ் நம்ம கேட்டுக்கும் தேவைப்படும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜ்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நார்மலா வந்து ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம்.
சரியா? அந்த காயில் எப்படி வைண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காப்பர் நிக்கல்லான ஒரு மெட்டீரியல்னால வந்து என்னன்னா அதை ஃபுல்லா வைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதை தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு அந்த இது. இப்படி சின்ன ஸ்ட்ரிப்பா இருக்கா, ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்ட்ரிப்பா இருக்கும். நீங்க கடையிலே போய் வாங்கிக்கலாம் அந்த ஸ்ட்ரிப். ஸ்ட்ரெயின் கேஜ்னு கேட்டேன்னு தருவாங்க. ஓகே, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காப்பர் அண்ட் நிக்கர் அலாயினால வந்து என்னன்னா மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. இனிஷியலா வந்து இங்க வந்து காயில் கூட கனெக்ட் ஆகிட்டு இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் எந்த மெட்டீரியல் செய்யணும், காப்பர் அண்ட் நிக்கல்னால செஞ்சிருக்கோம் ஒரு அலாய். ஓகே, அந்த அலாய் அந்த அலாய் மெம்பர் லைன் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒயர் மாதிரி திரிச்சு அந்த ஒயரை வந்து என்னன்னா இந்த மாதிரி செட்டப் வச்சுக்கோம். ஓகே, ஸோ இப்ப இப்படி இருக்கிற செட்டப்ல வந்து நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறப்ப வோல்டேஜ் டிஃபரன்ஸ் கொடுத்தா கரண்ட் ஃப்ளோ ஆகி எனக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு வோல்டேஜ் டிஃபரன்ஸ்ல டெவலப் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த ஒரு வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணுவோமா, அந்த வோல்டேஜ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கீழே நெருங்குச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் கம்ப்ரஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயில் ரெண்டு என்ன ஆகும், 1/1 க்ளோஸரா போகும். அப்போ க்ளோஸரா போச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எஃபெக்ட்னால எனக்கு வந்து அங்க ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குமா, விச் மீன்ஸ் இண்டக்டன்ஸ் டெவலப் ஆகுமா? என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, ஒரு இண்டக்ஷன் வந்து நடக்கும். அந்த இண்டக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு காயில் வந்து வைண்ட் ஆயிருக்கு க்ளோஸரா இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ளோசர்னால எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஒரு இண்டக்டன்ஸ் டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் நார்மலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகும். அதனால புரிஞ்சுங்க, எலக்ட்ரான்ஸ் நார்மலா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா டெவலப் ஆகும். ஓகே, அப்படி மூவ் ஆகுறப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெட்டீரியல் வந்து க்ளோஸரா வந்துச்சு அப்படின்னா இண்டக்டன்ஸ் டெவலப் ஆகும். இண்டக்டன்ஸ்னால எனக்கு என்னன்னா சம் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அந்த வேல்யூ வந்து நான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல கனெக்ட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வோல்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்னன்னா வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிற வேல்யூ வச்சு நான் என்னன்னா அந்த ஆக்சியல் எலாங்கேஷன் சொல்லி கால்குலேட் பண்ணிடலாம். சின்ன ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் தான். ஓகே, அதே வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து டென்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த ராடுக்கு வந்து க்ளோஸரா இருந்த பார்ட் என்னன்னா எப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, பிகாஸ் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்குமா. அப்போ வோல்டேஜ் டிஃபரன்ஸ் கம்மியா வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ ஃபைனலா வந்து என்னன்னா ஃப்ளோ கம்ப்ரஸ் ஆகுதா டென்சைல் ஆகுதா அந்த 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 இது என்னது ஸ்ட்ரெயின் கேஜ், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்னன்னா வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் தான் அந்த ஸ்ட்ரெயின் கேஜ் வைக்கணும்னு சொன்னா அந்த எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் எங்க 5.65 into root of a. ஓகேவா? அந்த வேல்யூ வந்து எங்க இருக்கணும், ஃபார் ஃப்ரம் த கார்னர்ல இருந்து இருக்கணும். ஸோ அவே ஃப்ரம் த கார்னர்ல இருந்து இருக்கணும். ஸோ அப்ப அவே ஃப்ரம் த கார்னர்ல இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கன்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ ஸ்ட்ரெஸ் கன்சன்ட்ரேஷன் இல்லாதனால நான் எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து எக்ஸாக்ட் வேல்யூவா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் வந்து இப்படி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ டென்சைல் லோட்னா என்ன இப்படி எலாங்கேட் ஆகும். அதே வந்து கம்ப்ரஷன் லோட்ல வந்து பாத்தீங்கன்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும். அது டென்சைல் லோட் கொடுத்தீங்கன்னா இப்படி எலாங்கேட் ஆகும். அதே வந்து கம்ப்ரஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸரா போகும். ஓகேவா? இப்படி ரொம்ப க்ளோஸரா போகும். அப்படி போகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இதனால வந்து வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா வீட்ஸ்டோன்ல கனெக்ட் பண்ணி அதை வச்சு மெஷர் பண்ணி நான் என்னன்னா கரண்ட் வேல்யூ வந்து நான் கால்குலேட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ வெரி வெரி சிம்பிளஸ்ட் மெத்தட். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா the change in length is always accompanied by the change in resistance. ஓகேவா? ஸோ இங்க வந்து இந்த லென்த் சேஞ்ச் ஆகுறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். which means இந்த இண்டக்டன்ஸ் டெவலப் ஆகும். அதே மாதிரி சிமில்டேனியஸா இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்தது லென்த் வந்து அப்படியே கொஞ்சம் எலாங்கேட் ஆகி அந்த இண்டக்டன்ஸ் வந்து குறைஞ்சு லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இண்டக்டன்ஸ் குறைஞ்சது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து மெட்டீரியல் வில் பி ரெடியூஸ்டு. ஸோ இண்டக்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இங்க கான்செப்ட் என்னன்னா so the change in length is always accompanied with change in resistance. Okay, accompanied with change in resistance. So because R is equal to directly proportional to L by A தானே. Okay, ஏரியா எங்க இது சேஞ்ச் ஆகல. கனெக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிங்கனால அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது நம்மளால. ஸோ இந்த காப்பர் நிக்கருக்கு எந்த கனெக்டிவிட்டி இருக்கோ அந்த மெட்டீரியல் தான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ லென்த் மட்டும் தான் இருக்கு. அந்த லென்த் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா
விச் மீன்ஸ் இந்த வைண்டா இருக்கிற காயில் மாதிரி வைண்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம என்னன்னா அந்த வைண்டிங் வந்து கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இண்டக்டன்ஸ் குறையும். இண்டக்டன்ஸ் குறைச்சுன்னா லென்த் ஆஃப் த காயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி லென்த் ஆஃப் த காயில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்னன்னா வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல கனெக்ட் பண்ணிருக்கோம்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்யூட் பேலன்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணி அதை நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னா கரண்ட் கால்குலேட் பண்ணி, ஸோ கரண்ட் வில் ஃப்ளோ, அதுக்கப்புறம் என்ன, ஸோ வாட் ஆர் த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஒரு கன்வர்ஷன் நடக்கும். ஸோ கன்வர்ஷன் வந்து நடந்து அது ஃபைனலாக வந்து நம்மனா சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரி, இதுதான் வந்து நார்மலாக ப்ராக்டிக்கலாக நடக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரெயின் கேஜ் வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னாலே ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி போட்டுப்போம். அந்த ஸ்ட்ரிப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் நிக்கல் அலாயோட வைண்டிங் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஒரு சிலிக்கான் அந்த இதில் பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ மதர் போர்டில் வருது இல்லை, அந்த மதர் போர்டு இப்படி சின்ன கம்பி மாதிரி இப்படி போகும், டைரக்ஷன் இப்படி போகும் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த சின்ன ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். ஓகே, அதை வந்து ஜூம் பண்ணி பார்த்தா இப்படி தெரியும். நெக்ஸ்ட் இந்த காப்பர் நிக்கல் அலாயை பத்தி கொஞ்சம் நம்ம பேசி ஆகணும். எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காப்பர் நிக்கல் அலாய் ஏன் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் இந்த காப்பர் நிக்கல் அலாய். ஓகே, பிகாஸ் ஆஃப் த ஹை சென்சிட்டிவ் ஆஃப் காப்பர் நிக்கல் அலாய் ஸ்ட்ரெயின் கேஜஸ் யூஸ் பண்றதுக்கு மெஷர் பண்றோம். இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த மைக்ரோ லெவல் எலாங்கேஷன். ரொம்ப 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 மைக்ரோ லெவல் இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் எலாங்கேஷன் வந்து நம்ம என்ன மெஷர் பண்ணலாம். விச் மீன்ஸ் 1 மைக்ரோமீட்டர் தானே இது, 0.001னா 001 mm இருந்தா கூட 1 மைக்ரோமீட்டர் லெவலில் கூட நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரெயின் கேஜ் வந்து ஏன் காப்பர் நிக்கல் அலாய் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ காப்பர் நிக்கல் அலாய் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட ஹை சென்சிட்டிவிட்டினால தான். ஸோ ஹை சென்சிட்டிவிட்டி டு மெஷர் த காப்பர்ல வந்து எனக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு ஸ்டீல் இதை விட கம்பேர் பண்ற பார்த்தீங்கன்னா காப்பர் தான் நம்ம பேசிக்காவே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே வந்து காப்பர் தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஒரு சோர்ஸா யூஸ் பண்ணுவோம். அதே வந்து நிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நிக்கலுக்கு வந்து அந்த சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கனால ஸோ அந்த ரெண்டோட அலாய் எடுத்துக்கிறாங்க. ஸோ காப்பர் மேஜர் மெட்டீரியலாவும் இது வந்து இம்பியூரிட்டியா நிக்கல் வந்து இம்பியூரிட்டியா யூஸ் பண்ணி ஒரு அலாய் மேக் பண்ணி, அதனால வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் மெட்டீரியல் காப்பர் நிக்கல் வந்து இம்பியூரிட்டியா யூஸ் பண்ணி நம்ம ஒரு அலாய் மேக் பண்ணிருக்கோம். அந்த அலாய் என்னன்னா ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் அலாய். High sensitivity of copper nickel is used for measuring strains in micro level elongation. So high sensitivity of copper nickel தான் என்ன சென்சிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த மெட்டீரியல் தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹை மைக்ரோ லெவல் எலாங்கேஷனையும் நம்ம என்ன பண்ணோம் மெஷர் பண்றதுக்கு நம்ம இதை காப்பர் நிக்கல் அலாயா காப்பர் நிக்கல் பேஸ்டு அலாய் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரெயின் கேஜ். ஓகே, எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜ். ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜ். இப்படிதான் வந்து அதோட செட்டப் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, நான் இப்போ நார்மல் ஸ்ட்ரெயின் வந்து நம்ம என்னது யூடிஎம்ல நம்ம டெஸ்ட் பண்ணோமா, என்னது நம்மளுக்கு எப்படி பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ் ஆகுது, விச் மீன்ஸ் டென்சைலோட அப்ளை ஆகுது. அந்த பைஆக்சியல் டென்சைலோட எனக்கு என்ன ஆகுது, அந்த மெட்டீரியல் வந்து எலாங்கேட் ஆகுது. அந்த எலாங்கேஷன் வந்து நம்ம எப்படி இது பண்ணோம், மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணோம். அந்த மெஷரிங் வேல்யூ எனக்கு எது கிடைச்சது, அந்த யூடிஎம்மோட டிஸ்பிளேல கிடைச்சது. அந்த டிஸ்பிளேல எப்படி கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம கனெக்ட் பண்ணிருக்க அந்த ஸ்ட்ரெயின் கேஜ்னால கிடைச்சது. அந்த ஸ்ட்ரெயின் கேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பாத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு டெவலப் ஆகுது, எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தோம். ஓகே, ஸோ அந்த வேல்யூ நம்ம பிளாட் பண்ணி பாக்குறதா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கிடைச்சது. சரி, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயின் கேஜோட ஒர்க்கிங் இப்படிதான் இருக்கும். ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த 0.001 லெவல் கூட நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஓகே ஓகே, அப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயின் கேஜோட காம்பினேஷன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பேர் ஸ்ட்ரெயின் ரொசெட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரொசெட்ஸ்னா ROSC TTES ரொசெட்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயின் ரொசெட்ஸ்னா சொல்லுங்க சார். அப்ப டென்சைல் லோட் அப்ளை பண்ணா ரெசிஸ்டன்ஸ் கூடுமா சார்? என்னது இப்போ டென்சைல் இந்த ஆப்ஜெக்ட்ல டென்சைல் லோட் அப்ளை பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரெயின் கேஜ்ல வர ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? which means இண்டக்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகே, இண்டக்டன்ஸ் குறைஞ்சது அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எடி கரண்ட்ஸ் எனக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ எடி கரண்ட் லாஸ் எனக்கு இல்லாதனால எனக்கு என்னன்னா தேர் இஸ் நோ எனி ஹீட்டே இருக்காது. ஓகேவா? அப்படி ஹீட் இல்லாதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த மெட்டீரியல் வந்து எலாங்கேட் ஆகிட்டே இருக்கும். which means எலாங்கேட் ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு காயில் நெருக்கமா இருக்கிறதுக்கும் அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரைட்டா இருக்குமா? அப்படி அப்ப லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? பிகாஸ் த டைரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டி கண்டிஷன் எடுத்து பாக்குறப்ப ஓகேங்களா. அதே அந்த க்ளோஸரா வரப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். சார் இப்போ லென்த்ங்கிறது இந்த ரெசிஸ்டரோடது, இது அந்த காயிலோடது. அப்ப ஏரியாங்கிறதும் காயிலோட ப்ராப்பர்ட்டியா இல்ல ஆப்ஜெக்ட்? ஏரியாங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல்ல, ஓ அது கிராஸ் அது செக்ஷன். ஒன்றும் சேஞ்ச் ஆகாதுல்ல. which means நம்ம அதே ஒரு வயர் எடுத்து சுத்தி வைன் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அந்த வைன் பண்ணதை இழுத்தீங்கன்னா லென்த் அதிகமா இருக்கும். ஓகேவா? அததான் சொல்றேன். ஓகே ஓகே, இந்த இது ரொம்ப சின்னதா இருக்கு. நீங்க நெட்ல போட்டு பாருங்க. நெட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, நெட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு வைண்டிங் மாதிரி இருக்கும். அந்த வைண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு சின்ன ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும் அந்த கம்பியே. ரொம்ப ரொம்ப மைனூட்டா இருக்கும். அந்த மைனூட் சேஞ்சே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எலாங்கேஷன் காமிக்கும். அதான் மைக்ரோ லெவல் எலாங்கேஷன் நம்ம மெஷர் பண்றோம்னா பாத்துக்கங்க. ஓகேவா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ரொசெட்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயின் ரொசெட்ஸ்னா என்னன்னா 3 ஸ்ட்ரெயின் கேஜோட காம்பினேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ரொசெட்ஸ். ஓகே, இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஐஏஎஸ்ல क्वेश्चंस கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இத வச்சு. ஓகே, if you want to solve IAS or practice IAS இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ரெயின் ரொசெட்ஸ். Okay, strain rosettes. Strain rosettes now it is the combination of 3 strain gauges placed in 3 different directions. So 3 mutually perpendicular directions சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. So it is combination of combination of 3 strain gauges okay placed in 3 different directions. Okay, so இதுக்கப்புறம் இப்போ 3 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வருமா? அந்த 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம அப்டைன் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிகிரி அது 3 செட்டப் இருக்கு. அந்த 3 செட்டப்பையும் நான் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷன் வரும் இல்லையா, அதை வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, அந்த 3 செட்டப்ல இருந்து என்னன்னா 3 வேல்யூ வரும். ஸோ நோட் தட் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் okay, so strain process வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a combination of strain gauge. So strain gauge is used to measure only normal strain. So அப்ப shear strain measure பண்ணனும்னா அதுக்கு என்ன டிவைஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா we have no any other devices. So அதுக்காக நம்ம shear strain ஃபாலோ பண்ணணும். வேல்யூ வேணும் அப்படின்னா நமக்கு shear strain ஃபார்முலா இருக்கு இல்லையா, shear strain in terms of strain in x, strain in y அப்படிங்கிற tau in xy ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, சாரி பை இன் xy, அந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 3 கண்டிஷன் எடுப்போம். ஸோ அந்த நோட் ஃபர்ஸ்ட் இந்த நோட் பாயிண்ட் எழுதுறோம். நோட் தட் the measurement of shear strain is not available, sorry, is not possible பிகாஸ் அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து லீனியரா எலாங்கேட் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெயின் கேஜ் வந்து பர்பெண்டிகுலரா வச்சுட்டோம் அப்படின்னா அது எலாங்கேட் ஆகிறப்ப அந்த இது வந்து லென்த் இன்க்ரீஸ் அந்த
டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கரண்ட் ஃப்ளோ வச்சு மெஷர் பண்ணிடலாம். அதே வந்து ஸ்ட்ரெயின் என்ன, ஷியர் ஸ்ட்ரெயின் என்னது, ஆங்குலர் டிஃபார்மேஷன் ஆஃப் த மெட்டீரியல். ஆங்குலர் டிஃபார்மேஷன் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா ஒரு ஆங்கிள் கொண்டு போயிட்டு அதை வச்சு நம்மளால மெஷர் பண்றது சாத்தியமே இல்லாது. அது இல்லாம அந்த மெட்டீரியலோட அந்த ஆக்சியல் டிஃபார்மேஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டிடிஎஸ் டாஸ்க். ஸோ அதை வந்து நம்ம எலிமினேட் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா மேத்தமெட்டிக்கல் மெத்தடை நம்ம வந்து அந்த லிமிடேஷனை நம்ம எலிமினேட் பண்றோம். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ பிகாஸ் தேர் இஸ் நோ சச் டிவைஸ். Because there is no such device for measuring shear strain. Okay, very good. Next, so by the help of combination of strain gauges, okay, by the help of combination, we can find value of strain, shear strain. Okay, சரி, அது எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஃபாலோ பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன ஃபார்முலா இருக்கு நம்ம கிட்ட, strain theta is equal to strain in x minus strain plus strain in y by 2 plus strain in x minus strain in y by 2 cos 2 theta plus tau xy sin 2 theta. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம வேல்யூ மெஷர் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிகிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா cos 2 theta எனக்கு என்ன ஆயிரும், cos 0 1 ஆயிரும். அதே sin 2 theta எனக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ பைங்கிற டேர்மே எனக்கு வராது. ஓகே, அதே வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வேற என்ன ஈக்குவேஷன் வரும், strain in x plus y by 2 plus strain in x minus strain in y by 2 அப்படி சொல்லி அந்த ரெண்டு வேல்யூ வருது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேல்யூ வரதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் strain in xx-ல ஒரு வேல்யூ, strain in y-x-ல ஒரு வேல்யூ கிடைச்சது அப்படின்னா அதோட வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அது எப்படி நம்ம ஒரு காம்பினேஷன் டெவலப் பண்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have three methods. One is rectangular strain rosettes. ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து ஹாரிசான்டல் பிளேனா இருக்கும். எப்பயுமே கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆங்கிள் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த பிளேன்ல இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேன் 45 டிகிரி பிளேன்ல. தேர்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருக்கும், இந்த மாதிரி செட்டப்ல தான் இருக்கும். ஸோ திஸ் 0 டிகிரி. ஓகே, திஸ் இஸ் 45 டிகிரி. திஸ் இஸ் 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரொசெட் எங்க வைக்கிறோம் அப்படின்னா இங்க வைக்கிறோம். சாரி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயின் கேஜ், செகண்ட் ஸ்ட்ரெயின் கேஜ் இங்க வைக்கிறோம், தேர்ட் ஸ்ட்ரெயின் கேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வைக்கிறோம். ஸோ இது என்ன ஆங்கிள் இன்க்ளினேஷன் வருது, ஸோ ஹாரிசான்டல் ரெஃபரன்ஸ். ஸோ ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம டினோட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது என்ன ஆங்கிள், ஃபர்ஸ்ட் இனிஷியலா தீட்டா 1ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 டிகிரில ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதே தீட்டா 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா 45 டிகிரில இருக்கு. அதே தீட்டா 3 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிகிரில இருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு ஹாரிசான்டல் தான் பார்க்கணும், 90 டிகிரில இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் டைப். ஸோ செகண்ட் காம்பினேஷன் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, செகண்ட் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு செட்டப். ஒரு ட்ரையாங்கிள் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு என்ன பிளேனா இருக்கும், ஃபர்ஸ்ட் இந்த பிளேன் தான் எனக்கு ஹாரிசான்டல் பிளேன் தான் எனக்கு ரெஃபரன்ஸ் பிளேன். இந்த ரெஃபரன்ஸ் பிளேன்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து என்னது, திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ 0 டிகிரி, திஸ் இஸ் 120 டிகிரி, திஸ் இஸ் 60 டிகிரி. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ 60 டிகிரின்னு வச்சுட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 60 மேல அப்புறம் 60 இருந்துச்சுன்னா என்ன டிகிரி, என்ன இது
சிமெட்ரிக் ட்ரையாங்கிளா? ஓகே ஓகே. ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இது என்ன ஃபர்ஸ்ட் இனிஷியலா தீட்டா ஒன்னுங்கிறது எவ்வளவு டிகிரில ஆக்ட் ஆகுது? 0 டிகிரில ஆக்ட் ஆகுது. அது ஸ்ட்ரெயின் கேஜ் வச்சிருக்கோம். தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஸ்ட்ரெயின் கேஜ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 120 டிகிரில வச்சிருக்கோம். ஓகே. தேர்ட் தீட்டா 3 ஸ்ட்ரெயின் கேஜ் 3 வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி 60 டிகிரில நான் வந்து என்ன பண்றேன்னா இதை வச்சிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் செட்டப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 120 டிகிரி ஆங்கிள் இன்க்ளைன் டிஃபார்ம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ்ல வந்து நான் செட்டப் வச்சிருக்கேன். ஸோ இப்படி பாருங்க. ஸோ இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயின் கேஜ். ஓகே. செகண்ட் ஸ்ட்ரெயின் கேஜ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 120 டிகிரில இருக்கும். ஓகே. திஸ் இஸ் த செகண்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் செகண்டுக்கு தேர்டுக்குள்ள டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 120 டிகிரி. ஓகேவா? So this is the third one. So here theta 1 is equal to theta 0 degree and theta 2 is equal to 120 degree. Okay. Theta 3 is equal to எவ்வளவு டிகிரி with respect to reference point ல இருந்து பாருங்க. ஓகேவா? ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 240 டிகிரி. சரியா? சரி. ஓகே சார், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல நம்ம வச்சுக்கிட்டு அதோட ரீடிங்ஸை நம்ம நோட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் த ரீடிங்ஸ் ஆஃப் த ஆல் ஸ்ட்ரெயின் கேஜஸோட வேல்யூஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் செட்டப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் செட்டப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செட்டப்க்கு 0 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டெப்ஸ் நோட் த சார் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. கேக்குதா? ஓகே. Nice. ஸோ ரீடிங்ஸ் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயின் கேஜஸ். ஓகே. ஆல் ஸ்ட்ரெயின் கேஜஸ். ஓகே. திஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? strain theta is equal to strain in x plus strain in y by 2 plus strain in x minus strain in y by 2 cos 2 theta plus tau xy pi xy by 2 sin 2 theta. ஓகே, இதான் நமக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் theta 1 theta 2 theta 3ங்கிற மூணு வேல்யூவோட 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா strain in x strain in y and pi xy நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மூணு வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? strain 1 strain 2 because இந்த வேல்யூ எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா strain 1 is equal to sigma x plus or minus root of போர்டு தெரியுதுங்களா? எஸ் சார் தெரியும். உங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம். சரியா? தெரியுது சார். ஹலோ சார் தெரியுது சார். லோகேஷ் சார் தெரியுதுங்க சார். கேக்குதாங்க சார்? யாரு ஹம்மிங் போடுறது? நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா strain in 1 and strain in 2 மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன். இப்ப strain in 1 and strain in 2 தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேம்ஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், sigma 1 and sigma 2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஓகே. so if the value of sigma 1 is less than sigma allowable இருந்துச்சு அப்படின்னா மெட்டீரியல் இஸ் சேஃபா இல்லையா? சேஃப். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இது எப்படி நம்ம ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் ரெசிப்ட்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறேன்.
இதே மெத்தட் நான் ஃபாலோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்போ ரீடிங்ஸை நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் ரெக்டாங்குலர் ரொசெட், so this is the rectangular rosette, this triangular one. So this is the rectangular rosette. So rectangular rosette la வந்து பாத்தீங்கன்னா theta 1 is equal to 0 degree, theta 2 is equal to 45 degree, and theta 3 is equal to 90 degree. Okay, நான் first equation theta 1 is equal to 0 degree equation எடுத்துக்கிறேன். அப்ப நான் strain 0 degree is equal to எனக்கு என்ன வரும்? strain in x plus y by 2 வரும். and strain in x minus y by 2 cos 0 வந்து 1. okay, sin 0 வந்து 0. அப்ப இந்த term 0 ஆயிரும். அப்ப strain in x plus strain in y by 2 plus strain in x minus strain in y by 2. அப்ப strain in y by 2 cancel ஆயிடுச்சு அப்படின்னா strain in x மட்டும் கிடைக்கும், which is equals to strain in 0 degree is equal to strain in x. okay, next அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். பிகாஸ் strain in 0 degree அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0.002 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து strain in x. நெக்ஸ்ட் strain in 90 degree போடுங்க. அதான் ஈஸியா நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். cos 180 எனக்கு என்னவாயிரும்? பிளஸ் ஒன்னா மைனஸ் ஒன்னா? -1. cos 0 தான் 1, cos 180 வந்து -1. பிகாஸ் 180 டிகிரில என்ன மைனஸ் வந்துரும், கீழே வந்துரும்ல அதுக்காக. ஓகே, அதே வந்து sin 180 என்ன இருக்கும்? 0 ஆயிரும். அப்ப இது வந்து மைனஸ் சைனா இருந்துச்சு அப்படின்னா strain in x plus strain in y by 2 minus of strain in x minus of strain in x plus strain in y by 2 னு சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா இல்லையா? மைனஸ் வெளியே இருக்கிறோம் அப்படின்னா எஸ் சார். ஓகே, எஸ் சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா strain in 90 டிகிரி எனக்கு என்ன வருது? strain in y கிடைக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா strain in 45 டிகிரி கால்குலேட் பண்ணுங்க. strain in 45 டிகிரி is equal to cos 90 எனக்கு என்ன 1, சாரி sin 90 எனக்கு 1, cos 90 0, இந்த டேர்ம் 0 ஆயிரும். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? sin 90 1ங்கிறதுனால pi xy by 2 னு வரும். இங்க எனக்கு அந்த strain in x y, ஏன்னா strain in x y நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இதோட வேல்யூ பிளஸ் pi xy by 2 னு வரும். ஓகே, இப்போ 45 டிகிரி கூட 2 மல்டிபிள் பண்ணி இந்த x ஓட y ஓட வேல்யூ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 90 டிகிரியோட வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் pi xy is equal to 2 times of strain 45 degree minus strain in 0 degree minus strain in 90 degree னு சொல்லலாமா? so this is the very very important. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, 45 டிகிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? cos 90 0, ஓகேவா? sin 90 1. ஓகே, இந்த டேர்ம் வராது, இந்த டேர்ம் மட்டும் வரும். அந்த டேர்ம் தான் இது. ஓகே, எப்சிலான் strain in x strain in y மட்டும் வரும். அது பிகாஸ் அது கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிறதுனால. சரியா? இப்போ இந்த வேல்யூ வேணும், pi xy வேணும் அப்படின்னா இதை வந்து 2 ஆல இங்க மல்டிபிள் பண்ணி ஹோலா மல்டிபிள் பண்ணி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வருமா? ஸோ pi xy is equal to 2 times of strain 45 degree minus of strain in x strain in y. அதை நான் என்ன சொன்னா டைரக்டா strain in 0 degree and strain in 90 degree சொல்லலாமா? எஸ் சார். வெரி குட். அப்ப ஈக்குவேட் பண்ணா நம்ம இந்த ஈக்குவேஷன் கிடைக்குமா? இதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா அந்த ரெக்டாங்குலர் ட்ரையாங்குலர் ப்ரொஃபைல் கொடுத்தாலும் சரி, 120 டிகிரி அந்த இது கொடுத்தாலும் சரி, ஏன்னா நம்ம ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரிஞ்சிருக்கு? strain in x தெரிஞ்சிருச்சு, strain in y தெரிஞ்சிருச்சு, and strain in shear strain தெரிஞ்சிருச்சு. அப்ப from theta 1, theta 2, theta 3 ஈக்குவேஷன்ல இருந்து 3 unknowns நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்ப அந்த 3 unknowns ஃபைண்ட் அவுட் பண்ணத நம்ம யூஸ் பண்ணி பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணலாமா? மேஜர் பிரின்சிபல் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். வெரி குட். மைனஸ் பிரின்சிபல் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் சிக்மா 1 ஓட ஈக்குவேஷன் நம்ம which means லேம்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? உங்களுக்கு லேம்ஸ் ஈக்குவேஷன் என்னது? ஒரே நிமிஷம் நான் காமிக்கிறேன். this is the லேம்ஸ் ஈக்குவேஷன். தான் லேம்ஸ் ஈக்குவேஷன். லேம்ஸ் ஈக்குவேஷன் என்னது? யங்ஸ் மாடுலஸ் மியூ வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிக்மா எப்சிலான் 1 எப்சிலான் 2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சாரி ஸ்ட்ரெயின் இன் 1 மேஜர் பிரின்சிபல் மைனஸ் மேஜர் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சிக்மா 1 சிக்மா 2 கால்குலேட் பண்ணலாமா? ஓகே, அப்படி கால்குலேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அதை கொண்டு போய் நம்ம அலோவபிள் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் சேஃபா இல்ல நாட் சேஃபா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? strain can be measured, stress can't be measured. ஓகேவா?
அதனாலதான் இந்த அளவுக்கு நம்ம வந்து பிராக்டிக்கலா நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சார் இந்த 3 டைரக்ஷன்ல ஸ்ட்ரெயின் கேஜ் எப்படி சார் அதுல வைப்பாங்க? அதான் இப்ப ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ரொசட்டா இருந்தா இப்ப இந்த 3 மியூச்சுவல் டைரக்ஷன் நான் கொடுத்து என்னன்னா வேல்யூ மெஷர் பண்றேன். மீன்ஸ் நான் அதான் செட்டப் காமிச்சிடல உங்ககிட்ட. இது அந்த செட்டப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பார் இப்படி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெக்டாங்குலர் பார் ஹரிசான்டல் ஒன்று 45 டிகிரில ஒன்று ஸ்ட்ரைட்டா ஒன்று வச்சிருவோம். ஓகேவா? அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது மியூச்சுவலா 3 டைரக்ஷன்லயும் 3 வேல்யூ காமிக்கும். எனக்கு டிகிரி தான் முக்கியம். வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் சிலிண்ட்ரிக்கல் ராட் ஒன்னு இருக்குன்னு சார். சிலிண்ட்ரிக்கலுக்கு நீங்க அதே மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி சார்? எப்படி அதாவது சிலிண்ட்ரிக்கல் ராடா இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலுமே நீங்க என்னன்னா அந்த நமக்கு என்ன டீவியேஷன் தான் நமக்கு தேவை. மீன்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லென்த் டைரக்ஷன் இது இன்க்ரீஸ் ஆகுமா, இது என்ன ஆகும்? அதுக்கு இப்ப ஸ்ட்ரெயின் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து அந்த செட்டப் வந்து நீங்க யூடியூப் எல்லாம் வேணாம். நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயின் ரொசட்ஸ்னு ஒரு இமேஜ் இருக்கும். ஏன்னா நான் கூட எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு, வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அந்த இமேஜ் பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி தான் ஒரு செட்டப் இருக்கு. ரெக்டாங்குலர் ரொசட் செட்டப்னு போட்டீங்கன்னாலே உங்களுக்கு வரும். அதை வச்சு பாத்தீங்கன்னா அதோட டிஃபார்மேஷன் தான் எனக்கு தேவை. ஏதோ ஒரு வேல்யூ வரும். அந்த ஏதோ ஒரு வேல்யூ தான் எனக்கு என்னன்னா எனக்கு இதோட மெஷர் பண்ண அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு இதுல எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை நான் இந்த 0 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணா அதே மாதிரி ஸ்ட்ரெயின் 0 செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா இது வரும். 120 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணா 90 மைனஸ் 90 பிளஸ் 30 டிகிரில இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். அதே 60 டிகிரிக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னன்னா நமக்கு ப்ரொஃபைல் வந்து மாறிட்டே இருக்கும். அந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். அந்த வேல்யூஸ் வந்து ஒரு தடவை வந்து இந்த 2 ஈக்குவேஷன் காம்பினேஷனா கூட வரலாம். அப்படி காம்பினேஷனா வந்துச்சுன்னா அதையும் நம்ம சால்வ் பண்ணி என்னன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணி அந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து 3 அன்னன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் செட்டப். ரெக்டாங்குலர் ரொசட்னா இந்த மாதிரி, ட்ரையாங்குலர் ரொசட்னா இந்த மாதிரி. இதை வந்து அந்த டெல்டா ஆங்கிள் டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா ப்ரொஃபைல் சொல்லுவோம். திஸ் இஸ் ட்ரையாங்குலர், டெல்டா டெல்டா ஆர் ஸ்டார்னு சொல்லுவோம். அது சாரி, இது டெல்டா அது ஸ்டார். ட்ரையாங்குலர் ஆர் டெல்டா, அது வந்து ஸ்டார். ஸ்டார் ரொசட்ஸ், டெல்டா ரொசட், ரெக்டாங்குலர் ரொசட்னு சொல்லுவோம் நம்ம. அது